ஹாப்பி மார்னிங் ஆல். இன்னைக்கு கொஞ்சம் கார தூக்கலா புளிப்பா புதினா தொக்கு ரெசிபி தான். புதினாவை இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த தண்டை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடியில் வேர் விட்டுரும் கொஞ்ச நாளையில். அப்படியே எடுத்து மண்ணில் நட்டு வச்சோன்னா நல்லா வளர்ந்துக்கும். அப்பப்போ சட்னி இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புதினா தொக்கு ரெசிபிக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எந்த அளவுக்கு புதினா எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, வெந்தயம் இதை நல்லா வறுத்துக்கிட்டு இது கூடவே காரத்துக்கு 10 அல்லது 15 வரமிளகா, புளி அதையும் நல்லா வதக்கிட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஃபைனலாக பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் லைட்டாக போகிற வரைக்கும் வதக்கிட்டோம்னா புதினா தொக்கு ரெடி ஆகிக்கும். மெயினாக அந்த வெக்கேஷனுக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறோம்ல, முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் ஒயிட் ரைஸும் தயிர் வச்சு இந்த புதினா தொக்கு வச்சு